ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்கள் ட்ரேடிங்கில் எப்படி போயிட்டுருக்கு? நாம் இப்போ இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஃப்ளிப் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லித் தரப்போகிறேன். ஸோ இது நேற்று நடந்தது இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ இது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன லெவலாம் சப்போர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி காலையில் சப்ளை அண்ட் டிமாண்ட் மார்க் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். தென் நிஃப்டியில் சப்ளை அண்ட் டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ மார்க்கெட் டேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் இது கீழே உள்ள லிக்விட்டி எடுத்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கீழே வந்து பார்த்தா அந்த டிமாண்ட்லேருந்து சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துட்டு மேலே போகலாம், இல்லை அது ஃபிளிப் என்ட்ரி மாறலாம், இல்லை மேலே இருக்க சப்ளை தொட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துட்டு கீழேயோ இல்லை ஃபிளிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சன்பார் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே இருக்க இந்த டிமாண்டில் மார்க்கெட் என்ட்ரி எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட்டு இதுக்கு மேலேனா பை ஆகிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் மேலே நிற்கிறான், என்ட்ரி எடுக்கிறான், அங்கேருந்து நம்ம டேரக்ட் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தோட சப்ளை தொட்டு ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேர் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க்கெட் மேலே நின்று கீழே வந்தான், ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுத்தான், இங்கேருந்து நம்ம டைரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே நான் கொடுக்குற இன்ட்ராடே லெவல் சப்போர்ட்டு. ஸோ நான் மார்க் பண்ண சன்பார்மா வந்தான், டிமாண்டில் என்ட்ரி எடுத்தான், அங்கேருந்து நான் எதிர்பார்த்த டேரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட செட்டப் படி மார்க்கெட் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு ஸ்டூடெண்ட் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சிம்பிள் மார்க்கெட் பயன்படுத்தி மார்க்கெட் நம்ம டேரக்ஷனில் போயிருக்குன்னு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இருக்க இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஐசிசி பேங்க் இங்கே இருக்க சப்ளை மார்க்கெட் கீழே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எஸ்சிஎல் டெக் இங்கே இருக்க டிமாண்டில் என்ட்ரி எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் கீழே வரான், என்ட்ரி எடுக்கிறான். நான் மார்க் பண்ணி கொடுத்த எல்என்டி ஸோ இங்கே இருக்க டிமாண்ட்லேருந்து என்ட்ரி எடுத்து மேலே போயிட்டு இருக்கான். ஹோல் இந்தியா நான் மார்க் பண்ண டிமாண்ட்லேருந்து என்ட்ரி எடுத்து போயிருக்கான். ஸோ நான் மார்க் பண்ணால் இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம டேரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். வர்றான், என்ட்ரி எடுக்கிறான், நம்ம டேரக்ஷனில் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இங்கே படிக்கிற கான்செப்ட் வேர்ல்டு மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இது யூஎஸ் ஆயில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். ஸோ மேலே இருக்க சப்ளைலேருந்து சேஞ்ச் ஆஃப் கேட்டை பார்த்துட்டு கீழே வரலாம், இல்லைனா ஃபிளிப் என்ட்ரி கொடுத்துட்டு மேலே போகலாம், இல்லை கீழே இருக்க டிமாண்டில் சேஞ்ச் ஆஃப் கேட்டு மேலே போகலாம், இல்லை அது ஃபிளிப் என்ட்ரி கொடுத்துட்டு கீழே வரலாம். ஸோ மார்க்கெட் இங்கே இருக்க டிமாண்டில் மேலே போகணும்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வாரம் அந்த டிமாண்டை தொடுறான். ஸோ ஹெச்சிஎல் நம்ம மார்க் பண்ணால் டிமாண்ட்லேருந்து என்ட்ரி எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் பார்த்துட்டு ட்ரேடுக்குள்ள போகலாம். மார்க்கெட் வந்தால் நான் மார்க் பண்ணி கொடுத்து இந்த டிமாண்ட்லேருந்து என்ட்ரி எடுத்து நான் எதிர்பார்த்த மாதிரி நம்ம டேரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ இது பேர் இன்ட்ராடே சப்போர்ட். உங்களுக்கு இந்த இன்ட்ராடே சப்போர்ட் லெவல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஃபிளிப் என்ட்ரி. உங்களால் மார்க்கெட்டை 7 டேஸில் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சேலஞ்ச். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படிங்கிறத மொத்தம் 6 டாபிக் படிக்கிறீங்க, ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அடுத்த 7ஆவது நாள் நீங்கள் ட்ரேடை லைவில் பார்க்க முடியும் சொல்கிற கான்செப்டை 7 டேஸ் சேலஞ்சு அப்படின்னா நான் சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். நீங்கள் இதை கற்றுக்கிட்டு சேலஞ்சாக எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் நான் காமிக்கிற லைவ் செட்டப்பு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் ட்ரேடுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 7 டே சேலஞ்ச் அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற அளவில் உங்களால் இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்க முடியும்னு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்பிக்கையை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடினா கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபிளிப் என்ட்ரி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நாம் ஒரு இடத்துல டிமாண்ட் மார்க் பண்ணி வச்சுருப்போம், அது உடஞ்சி சப்ளையாக மாறும். அதே நேரத்தில் நம்ம இடத்துல சப்ளை மார்க் பண்ணியிருப்போம், அது உடஞ்சி டிமாண்டாக மாறும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன். ஒருவேளை நம்ம டெலிகிராம் குரூப்பில் இல்லைன்னா கீழே ஒரு லிங்கை பயன்படுத்தி அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி அதில் கொடுத்துருவேன். இப்போ இந்த இடத்துல ஒரு 15 நிமிஷத்தோட சப்ளை அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல போய் பார்க்கலாம். இது முதல்ல வேலிடான சப்ளைன்னு பார்க்கலாம். எஸ், என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல எனக்கு இன்ட்யூஷன் ஆக்டிவிட்டி நடந்த இடம், அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில், இந்த கேண்டில் மார்க்கெட்டு கேப் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த கேப் டவுன் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தாலும் இவர் தான். ஸோ இப்போ எனக்கு இது வந்து ஒரு ப்ராப்பரான சப்ளை ஒன்று. ரெண்டாவது என்ன நினச்சி, மார்க்கெட்டு இங்கேருந்து டவுன் மூவ்மெண்ட் ஆரம்பித்த இடம். ஸோ இந்த இடத்துக்கு டவுன் மூவ்மெண்ட்டில் இந்த மொமெண்டம் கொடுக்க ஆரம்பித்த இடமே இந்த இடத்துல தான். அப்போ இந்த இடம் எனக்கு என்ன வந்தால் மார்க்கெட்டு ஒரு செல் ஆகும், செல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு செல் ஓபி மார்க் பண்ணுறேன். மார்க்கெட்டு இந்த லெவலை உடைக்கிற வரைக்கும் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் பேரிஸ்னு எழுதியிருப்பேன். இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த புல்லிஸ்னு எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த லெவலில் உடஞ்சி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டு புல்லிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புல்லிஸ்னு எழுதி வச்சிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் இருக்கும்போது நான் என்ன எழுதினேன், மார்க்கெட் பேரிஸ்னு எழுதினேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன எதிர்பார்ப்பேன், ஓகே மார்க்கெட்டு இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இருக்குது. ஸோ மார்க்கெட் பேரிஸாக வாய்ப்பு இருக்குது. இந்த செல் ஓபி இது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஓபி. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு கீழே போகும் அப்படின்னு நான் நம்புவேன். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுறான் பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டான்.
அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த லெவல் உடைஞ்சு மார்க்கெட் அதுக்கு மேலே நிற்கிது. ஸோ நான் இந்த இடத்துல பியரிஸ் எதிர்பார்த்தேன், மார்க்கெட் புல்லிஷ்னு ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணது நான் எதிர்பார்க்குற இந்த செல்லுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல உள்ள செல்லு எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ இது என்ன ஆகும், செல் ஓபி எனக்கு ஃபெயில் ஆச்சுன்னா அது டிமாண்டாக மாறும். எப்படி, மார்க்கெட் இங்கேருந்து மேலே ஏறினான், இங்கேருந்து மேலே ஏறான், இந்த ஓபிக்கு எனக்கு நின்றுருக்கான். அப்போ இவன் என்ன பண்ணும், சேஞ்ச் ஆஃப் கேர் கொடுத்துட்டு கீழே வரணும், பண்ணலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணான், டக்குன்னு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். அப்போ மார்க்கெட்டு நான் இடத்துல நான் அப்போ ஒரு இடத்துல செல் ஓபி மார்க் பண்ணி செல்லாகவும் எதிர்பார்க்குறேன், அது செல்லு இல்லை பைன்னு சொல்லுது. அப்போ எனக்கு அங்கே என்ன ஆச்சுன்னா, நான் மார்க் பண்ணியிருக்கேன் அங்கே சப்ளை டிமாண்டை ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும், சப்ளை உடஞ்சிச்சுன்னா டிமாண்டாக மாறும், டிமாண்ட் உடஞ்சிச்சுன்னா சப்ளையே மாறும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இங்கே மார்க்கெட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்ச கேண்டில் யாருன்னு பார்க்குறேன், இவன் தான். ஸோ நான் இதை மார்க் பண்ணுறேன். எனக்கு இந்த கேண்டில் என்ன வருது, 15 நிமிஷத்தோட டிமாண்ட். நான் அந்த இடத்துல செல் பார்த்தேன், அந்த செல்லு ஃபெயில் ஆயிடுச்சு. செல்லு ஃபெயில் ஆனால் பையாக மாறும். ஸோ மார்க்கெட்டு 15 நிமிஷத்தோட பை ஆர்டர் கொடுத்துருக்கான். அப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணும் மார்க்கெட்டு, 2 விஷயம் பண்ணும். இப்போ இங்கே ஓப்பன் பண்ண கேண்டில் எங்கேருந்து வரான்னு பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் இந்த லெவலில் உடச்சி வச்சு மேலே போகிறான். இப்போ எனக்கு மேலே ஓப்பன் ஆன செல்லாக இருந்துச்சுன்னா இதை காலி பண்ணிடுவோம். அப்போ எனக்கு என்ன பண்ணக்கூடாது, அடுத்த கேண்டில் ஓப்பன் பண்ண கேண்டில் இதை போய் தொட்டுட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு மார்க்கெட்டு கீழே வரக்கூடாது. ஸோ நான் இந்த கேண்டில் நம்ம ட்ரேடு போக மாட்டோம், வெயிட் பண்ணுவோம். ஏன், அடுத்த கேண்டில் இங்கே போயிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தா இந்த லெவல் ஃபெயில் ஆயிரும், அது நமக்கு தெளிவாக இருக்கும். அப்போ நம்ம அந்த வேலை பண்ண மாட்டோம். அப்போ என்ன பண்ணும் மார்க்கெட்டு, இதை தொடாமலே, அதாவது இதை தொடாமலே இங்கேருந்து மார்க்கெட் போச்சுன்னா இந்த என்ட்ரி ஃப்ளிப் என்ட்ரி எடுத்துக்கலாம், கீழே எஸ்எல் வச்சுக்கலாம். ஓகே சார், இப்போ இந்த இடத்துல இங்கேருந்து மார்க்கெட் கீழே வர, இதை போய் உடையாதுன்னு என்ன நிர்பந்தம் இருக்குது, கண்டிப்பாக உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ இங்கேருந்து வரும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு சப்ளை வச்சுட்டு வருவான், திரும்பி மேலே ஏறி அந்த சப்ளை தொட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு கீழே வருவோம். இவ்வளோதான் விஷயம். இப்போ என்னன்னா, ஒரு ட்ரேடுக்குள்ளே போகிறீங்க, அந்த ட்ரேடை கன்ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டான், சப்ளைலேருந்து வரல. அப்போ சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் இடையில இருக்கான். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல ஒரு ஹையாக இருந்துச்சு, அந்த ஹையை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே நிற்கும். அப்போ இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸு இங்கே வைக்க போகிறோம். அப்போ இங்கேருந்து நமக்கு என்ன பண்ணலாம், 1:2 மினிமம், ஏன்னா இந்த இடம் தான் பண்ணுறோம், மினிமம் 1:2 போகணும். ப்ளஸ் இங்கே இடத்துல வச்சுருக்கோம் ட்ரேடு. இப்போ இங்கேருந்து மேக்ஸிமம் ஒரு ஓபியை 50% வரைக்கும் மிட்டிகேட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் பண்ணலாம். இல்லை நான் சேஃபர் சைட்னா இது நமக்கு ஷூர் ஷர்ட் டார்கெட். பாருங்கள் 1:2 தருது, 1:2 தருதா. சப்போஸ் இல்லை மார்க்கெட்டு என்ன பண்ணலாம், இந்த 50% வரைக்கும் போகலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இந்த ஓபியை 50%, இதுவே 3.5 வரைக்கும் போகுது. இப்போ இதுதான் நம்மளோட ட்ரேட் பிளான். பை த பை என்ன பண்ணோம், என்ட்ரி பிளான் பண்ணிட்டோம், எஸ்எல்லும் கீழே பிளான் பண்ணிட்டோம், கீழே போய் பாடி க்ளோஸ் பண்ணால் எஸ்எல்லேருந்து வெளில போயிடலாம் அப்படி முடிவு பண்ணிக்கோம். இது நமக்கு ஒரு ட்ரேட், மேலே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்கணும், அடுத்த கேண்டில் என்ன பண்ணுறான்னு பார்க்குற மார்க்கெட்டு ஒரு கன்சல்டேஷன். எஸ், நேராக வரான், நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டிமாண்டில் வந்து என்ட்ரி எடுக்கிறோம். எஸ், சப்ளை என்ன பண்ணோம், சப்ளை மார்க் பண்ணியிருந்தோம், சப்ளை வெளியாச்சு, டிமாண்டை மாறிச்சு. இப்போ இந்த டிமாண்ட்லேருந்து என்ட்ரி எடுக்கிறோம். இப்போ என்ட்ரி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான்னு பாருங்கள், மார்க்கெட்டு அங்கேருந்து மேலே போகிறோன்னா கீழே எஸ்எல் அடிக்கிறான்னு பார்க்குறோம், அங்கேருந்து நம்ம டைரக்ஷன் போகுது. எஸ், இங்கே இருந்து டிமாண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு சப்ளை போயிருக்கோம், எனக்கு இந்த 1:2 போதும் அப்படின்னு நினச்சிட்டு வர்றவங்க இதிலே வந்துடலாம். இது பேர் ஃப்ளிப் என்ட்ரி. இல்லை 50% வரைக்கும் மார்க் மேலே போகும், நான் இதையே டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சாலும் மார்க் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், அங்கேருந்து மேலே போயிருக்கான். ஸோ இங்கேருந்து அவன் எவ்வளோ தூரம் வேலை போயிருக்கான்னு பாருங்கள், இங்கேருந்து அவன் இவன் இந்த டாப் வரைக்கும் போயிருக்கான், அதுக்கு மேலேயும் ஒரு சப்ளை இருக்குது. பட் ஒரு இன்ட்ராடேக்கு 1:2 1:3 போதும், இதுவே நல்ல ட்ரேடு, இதை புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ஸோ ஓகே, இந்த விஷயத்தை நீங்கள் எங்கே எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, bowtradinginfo.com அப்படிங்கிற என்னோட வெப்சைட்டில் கோர்சஸ் அப்படின்னு இருக்கும், இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். இங்கேருந்து நீங்கள் படிக்க வேண்டிய இடம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எஸ்எம்சி, இந்த இடத்துக்கு வாங்க. இங்கே வந்து என்ரோனோ கோர்ஸ் கொடுங்க, இங்கே ஆட்டோ கார்டு வரும், இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், செக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஃப்ளிப்ஸோன் ஃப்ளிப் என்ட்ரி மாடல் அப்படி இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ இது எப்படி, என்ன, இதுக்கான என்னென்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன். ஸோ இதை பற்றி கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வெப்சைட்டில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னு நினச்சின்னா நான் கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் இன்ட்ராடே மட்டும்தான் பண்ணுறீங்க, எனக்கு நிஃப்டியில் ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்டோ, பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வந்து சிம்பிள் மார்க்கெட் சக்ஸஸ் அப்படின்னு இந்த கோர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த கோர்ஸை நான் சொல்கிற அந்த 7 days சேலஞ்சில் இதை முடிக்க முடியும். 7 நாளில் இங்கே இருக்க இந்த 7 டாப்பிக் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இந்த 7 டாப்பிக் கற்றுக்குறீங்க, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு டாபிக் படிங்க, படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்லிக் கொடுக்குற லெவல் லைவில் வரும்போது மட்டும் ட்ரேட் எடுங்க. அது நீங்கள் கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் லைவ் ட்ரேடுக்கு போங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் தான் உங்களுக்கு அந்த சந்தேகத்தை கிளிக்கிறேன். லைவில் உங்களுக்கு இந்த நம்ம படிக்கிற விஷயங்கள்
லைவ்ல எந்த இடத்துல வருது அப்படின்றத மார்க் பண்ணி நம்மளோட குரூப்பில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நம்மக்கிட்ட இந்த கோர்ஸை வாங்கிக்கிட்டு படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இன்னும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, கோர்ஸ் பற்றின தகவலோ இல்லை எஸ்எம்சி பற்றின சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்ற ட்ரேடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி ட்ரேடிங்.